சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வ வல்ல இயேசு என்னை நேசித்தார். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வ வல்ல இயேசு என்னை நேசித்தார். பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே, பேரன்பு பொங்க என்றும் பாடுவேன். அர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே. அர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே, என்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குமே, என்ப இயேசு நாமத்தில். தட்டுவோமா கரங்களை? பேரின்ப கீதம் என்னில் பொங்குதே, போன நாட்கள் என்னை கர்த்தர் தாங்கினார். பேரின்ப கீதம் என்னில் பொங்குதே, போன நாட்கள் என்னை கர்த்தர் தாங்கினார். சோதனை சூழ்ந்து என் நம்பிக்கை குன்றினும், சோர்ந்தழியாமல் என்றும் காத்ததால், அர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே. அர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே, என்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே, என்ப இயேசு நாமத்தில். கரங்களை கடைசியா one last time. ரட்சிப்பின் கீதம் என்னில் பொங்குதே, ரட்சகரன் பாவம் முற்றும் மன்னித்தார். ரட்சிப்பின் கீதம் என்னில் பொங்குதே, ரட்சகரன் பாவம் முற்றும் மன்னித்தார். மானிடர் மாறினும் அன்பை வீட்டோடினும், மாதேவ அன்பில் என்னை காத்ததால், அர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே. அர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குமே, என்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே, என்ப இயேசு நாமத்தில். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 4-15 நான் வாசிக்கிறேன். வேத புத்தகத்தில் கவனியுங்கள். And when a great multitude had gathered, and they had come to him from every city, he spoke by a parable. A sower went out to sow his seed, and as he sowed, some fell by the wayside, and it was trampled down, and the birds of the air devoured it. Some fell on the rock, and as soon as it sprang up, it withered away because it lacked water, moisture. And some fell among the thorns, and the thorns sprang up with it and choked it. But others fell on good ground, sprang up, yielded a crop 100-fold. And when he said these things, he cried, "He who has ears to hear, let him hear." 9. Then his disciple asked him, saying, "What does this parable mean?" Jesus answers, and he said to them, "To you it has been given to know the mysteries of the kingdom of God, but to the rest it is given in parables, that seeing they may not see, and hearing they may not understand. Now the parable is this: the seed is the word of God. The seed is the word of God. Those by the wayside are the ones who hear, but the devil comes and takes away the word out of their hearts, lest they should believe and be saved. But the ones on the rock are those who, when they hear, receive the word with joy, and these have no root, who believe for a while, and in a time of temptation fall away. Now the ones that fell among thorns are those who, when they have heard, go out
and are choked with cares, riches and pleasures of life, and they bring no fruit to maturity. They bring no fruit to maturity. But the ones that fell on the good ground are those who having heard the word with a noble and good heart, keep it and bear fruit with patience. ரொம்ப ஆழமான சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. படித்த உடனே நீங்கள் இந்த ஊமையா எங்கள் தான் தெரியுமே அப்படின்னு தெரிஞ்சதை திரும்ப ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பே இல்லை. நான் இன்னைக்கு உங்கள் கூட பேசுவது ஒரு தொடர்ச்சியான ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆங்கிலத்தில் சொன்னால் சஸ்டெயின்ட் ஸ்பிரிச்சுவல் growth. தொடர்ந்து நம்ம ஆவியில் கர்த்தருக்குள்ள வளரணும். நம்ம போராட்டமே மனிதர்களோடு தான். இப்படி வச்சுங்களேன், இந்த சபையில் இப்போ யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், நான் இங்கே பிரச்சனையே இல்லாமல். மனிதர்கள் என்றாலே அது பிரச்சனை தான். ஸோ ஜனங்கள் பலவிதமாக இருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக, அப்படி சொன்னால் 30 ஆண்டுகளாய் ஜனங்களுக்கு வார்த்தையை, அன்பை, ஆலோசனைகளை, ஜனங்களுக்காய் ஜெபம் பண்ண அழ நீங்கள் கொண்டாடும் போது உங்கள் கூட கொண்டாடி இருக்கிறேன். சத்திய வசனத்தினுடைய ஆழங்களை வாரந்தோறும் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பண்ணின பின்பு ஒரு போதகருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, கர்த்தருக்குள் நீங்கள் வளர்வீர்கள், வளர்ந்திருக்கிறீர்கள். அது வளராத போது அது நமக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ ஐ எம் அ பாஸ்டர் who love people, who love the believers of this church. கர்த்தருக்குள். ஆமென். ஸோ நீங்கள் முன்னேறணும், நீங்கள் வளரணும், நீங்கள் டெவலப் ஆகணும், நீங்கள் ஜெயிக்கணும். சத்ரு லட்சியக்கரையின் பாதையில் வைக்கிற போராட்டங்களை கண்டு அஞ்சிடக்கூடாது. அதெல்லாம் தாண்டி நீங்கள் வளர்ந்து லட்சியக்கரையில் நிற்கணும் என்பது மட்டும்தான் எங்களுடைய இயக்கம். சண்டே சண்டே, சண்டே சண்டே, ஃப்ரைடே ஃப்ரைடே, சாட்டர்டே சாட்டர்டே, டியூஸ்டே இங்கே நின்று உங்கள் கூட வசனம் எப்படி, சோதனை கையாளுவது எப்படி அப்படின்னு கற்றுக் கொடுத்தும், துன்பங்கள் வரும்போது பில்லர் டு போஸ்ட் ஓடி பிசாசை விரட்டணும்னு ஓடி தொலைஞ்சு போகிற சிலரை கண்டு சில நேரத்தில் மனசு கஷ்டப்பட்டு இருக்கின்றேன். இந்த வசனம் எவ்வளோ விலையேற பெற்றது. இதை ஒன்று சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. அடுத்த வாரம் வரலன்னா கூட பரவாயில்ல. இதை நம்பி இதை பின்பற்றினீங்கன்னா இருங்கோ. என் ஆசை என்னன்னா, உங்களுக்கு எந்த தொல்லையும் வராதுன்னு சொல்லணும்னு ஆசை. ஆனால் அப்படி சொன்னால் அது பொய் ஆயிரும். இதை நம்புகிறவர்களுக்கு கண்டிப்பாக இந்த உலகத்தில் துயரம் உண்டு. ஆனால் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை கர்த்தர் இயேசு. அதனால எல்லாரும் சண்டே சண்டே வாங்க. உங்களுக்கு இதோட எந்த என்றால் அந்த பிரச்சனைகள் உங்களை சேர்க்க வேண்டிய லட்சிய கரையில் சேர்க்க கர்த்தர் அனுமதிப்பார். ஆமென். ஸோ நீங்கள் ஆண்டவருடைய வீட்டுக்கு வரும்போது, ஆமென், வாரம் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நீங்கள் கர்த்தருக்குள்ள கன்சிஸ்டண்டாக, தொடர்ச்சியாக, நிலையாக வளர்ந்த விசுவாசிகளாக நீங்கள் கர்த்தருக்குள் வளருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்தை ரொம்ப ஆழமாய் பேசியிருக்கிறார். ஒரு மனிதனுடைய சஸ்டெயின்டு ஸ்பிரிச்சுவல் growth எப்படி இருக்க வேண்டும், எப்படி அது போய் சேருகிறது என்பதை ஞானத்தில் சிறந்த தேவாதி தேவன் இதுதான் அமைப்பு, இப்படிதான் வளருவீர்கள் என்பதை சொல்லும் போது அவர் கொடுத்த ஓமையை தான் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறேன். ஆமென். எல்லாரும் சபைக்கு வருகிறார்கள். எல்லோரும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக தான் வருகிறார்களா என்றால் எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும், சிலர் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க கூட வருவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா வருவாங்க. ஆனால் எங்கள் சர்ச்சில் அதுவும் பைபிள் ஸ்டடிக்கு வர்றவங்க யாருன்னா, வளர்ச்சி வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தான் வருகிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்துக்காக வருவார்கள். எத்தனை பேர் தேவன் மேல தாகமாக இருக்கிறீர்கள்? வார்த்தையை கேட்பதற்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும். இயேசு இங்க அட்ரஸ் பண்ற இந்த பேரபிள், லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், எல்லாவற்றையும் அவரே, சீஷர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு புரியல, ஆனால் இயேசுவை விளக்கம் சொல்லிட்டார். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, அவர் சொன்னதை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கி உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லிட்டு போறேன். முதல்ல இப்படி சொல்றார், விதைக்கிற ஒருவன் விதைக்கிறான். என்ன விதைக்கிறான்? விதை விதைக்கிறான். அந்த விதை விழுகின்ற நிலங்களை 4ஆக பிரித்து 4 வகையான நிலங்களில் விதை போய் விழுகிறது என்று இயேசு கிறிஸ்து இந்த ஓமையில் சொல்லுகிறார். அந்த நிலம், அந்த விழுகின்ற நிலம் எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலைக்கேற்பதான் விதையின் வளர்ச்சி இருக்கும் என்பதை இயேசு சொல்லுகிறார். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஸோ
காமன் காம்போனன்ட்ஸ், இந்த பேரபிள் இருக்கின்ற காமன் காம்போனன்ட்ஸ் நல்லா கேட்கணும் நீங்க. ஏன்னா வசனத்தை கேட்க கேட்க தான் வளருவீங்க. நம்பர் 1, சோவர், விதைக்கிறவன். ஆமென். ஒரே சோவர் என்றார் அப்படின்னா விதைக்கிற ஒருத்தர் அப்படின்றார். சேம் சோவர், அது எனக்கு படிச்ச போது ஏன்னு போட்டனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆள் விதைக்கிறார், ஒரு ஆள் விதைக்கிறார். நிறைய பேருங்க வந்து போவாங்க, ஆனா நான் தான் நிஜமா விதைக்கிறேன். நாளைக்கு கூட சிலர்லாம் வந்து போவாங்க, இன்னும் வந்து போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா நான் தான் நிலையாய் விதைக்கிறவன். ஸோ உங்க வாழ்க்கையில விதைகளை விதைக்கிற வேலையா தான் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை தட்டி எழுப்பி, உங்களை சவால் படுத்தி, வார்த்தையால் உங்களுக்கு உதவி செய்து நீங்க எழுந்து புறப்படணும், உங்களுக்கு ஒரு ஜீவன் உண்டு, உங்களுக்கு ஒரு கரை உண்டு என்று வாரம் இங்க நின்று வார்த்தையை விதைக்கின்ற சோவர், விதைக்கிற வேலை என்னுடைய வேலை. அது உங்க வாழ்க்கையில வரும்போது எங்க விசுவாசம், எங்கள் ஏக்கம், இந்த வார்த்தை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எழுந்து முன்னேறுவார்கள், பலத்தையும் ஜெயிப்பார்கள் என்று சொல்லுகின்றோம். ஆமென். அந்த விதைக்கிறவர் எங்கே இருக்கிறார் சொல்றேன். நியூ லைஃப் அப்படின்னு ஒரு சர்ச், பெரியார் சிலைக்கு கீழே, ராமர்த்தனாக்கு இடது பக்கத்துல, போரா கண் மருத்துவமனை எதிரில் ஒல்லியா சகப்பா நீட்டா முடி வச்ச ஒரு பாஸ்டர் இருப்பார். அவருடைய பெயர் ஜேக்கப் கோஷி. அவர் வேலையே சண்டே விதைக்கிற வேலை. ஆமென். சோவர் அப்படின்றார். ஒரு விதை இந்த சபையில விதைக்கிற பொறுப்பு கர்த்தர் எனக்கு கொடுத்தார். என்ன விதைக்கிறார்? இயேசுவே சொன்னார், விதைகளை விதைக்கிறார். என்ன விதை என்று சொல்லும் போது இயேசுவே சொல்லுகிறார், அது கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனம். ஆமென். நியூ லைஃப் சர்ச்சில் நாங்கள் பொலிட்டிக்ஸ் விதைக்கிறதில்லை. நியூ லைஃப் சர்ச்சில் நாங்கள் நியூஸ் பேப்பர் படித்து விதைப்பதில்லை. நாங்கள் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் புக்கை ஃபாலோ பண்ணுவதில்லை. நியூ லைஃப் சர்ச்சில் நாங்கள் விதைப்பதெல்லாம் கர்த்தருடைய வசனமாகிய திருவார்த்தை. ஒரு விதைக்கிறவன் வார்த்தையை விதைக்கிறான், வசனத்தை விதைக்கிறான். ஆனா இயேசு சொன்னதை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். ஒரே பாஸ்டர், ஒரே விதைக்கிறவர், ஒரே விதையாகிய வசனத்தை தான் விதைக்கிறாரு. ஆனா ரிசல்ட் வேறையா இருக்குன்றார். ஒரே சபை, ஒரே பாஸ்டர், ஒரே பைபிள் தான், ஆனா ரிசல்ட் ஒன்னொன்னும் ஒரு விதமா வருது. உங்க ரோல 8 பேர் இருக்கீங்க, 2 பேர் வழி அருகே விழும் விதை, வழி அருகே மண்ணு, 2 பேர் கற்பாறை என்ற மண், 2 பேர் முள்ளுகள் நிறைஞ்ச மண்ணு, 2 பேர் நல்ல நிலம். அப்ப அந்த 8 பேர் இருக்கிற ஒரு வரிசையில விதைக்கிற ஒரு ஆளு விதைக்கிறது ஒரே வார்த்தை, ஆனா அந்த 8 பேர் வாழ்க்கையில ரிசல்ட் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ 1 is a sower, 2 சீடு, 3 சாயில். இந்த சாயில 4 பிரிக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஒன்று வழி அருகே, என்னது வழி அருகே மண். ஆமென். 2 கற்பாறை, ராக்கி சாயில், ரொம்ப கடினமான மண். 3 முள்ளுகள் நிறைஞ்ச மண். 4 நல்ல நிலம் என்று 4 ஆக உங்களை இயேசு பிரிக்கிறார். ஆமென். பக்க சொல்ல, நான் நல்ல நிலங்கன்னு. எவ்வளவு பெரிய பொய் அது. நான் சொல்லவில்லை, இயேசு சொன்னதை சொல்கிறேன். சொல்லிக்க நமக்கு ஒரு ஆசை, நானும் நல்ல நிலம் அப்படின்னு. ரிசல்ட் ஆராய்ஞ்சு பார்த்தாதான் இது நல்ல நிலமா, வழி அருகே நிலமா, கற்பாறை நிலமா, அல்லது முற்களுக்கு நடுவே இருக்கிற நிலமா என்பது ரிசல்ட்டை வச்சு தான் சொல்ல முடியும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆமென். சேம் சோவர், சேம் சீட், பட் டிஃப்ரெண்ட் ரிசல்ட் என்று கர்த்தர் சொன்னார். ஸோ இந்த சாயில், இந்த நிலம்தான் அந்த விதையின் வளர்ச்சியை நிர்ணயிக்கின்றன. சாயில், அந்த மண்ணு தான், அந்த நிலம்தான் இந்த விதைக்கு என்ன ஆகும், என்ன நடக்கிறது என்பதை நிர்ணயிக்கின்றன. ஸோ 4 விதமான மண்ணை, நிலத்தை குறித்து சொன்னார். விதைக்கிறார். ஒரு விதை விதைக்கப்படும் போது உங்களுக்கு தெரியும், அந்த விதை மண்ணில் விழுந்து அந்த விதை சாக வேண்டும். சாகும்போது அந்த விதை மேல் இருக்கின்ற ஷெல் உடைகிறது. உடையும் போது அது ஜெர்மினேட் ஆகி அதற்குள்ள இந்த வேர்களும் துளிர்களும் துளிர்த்து அது வளரத் தொடங்குகின்றன. ஆனால் அந்த விதை வெடித்து அதற்கு வேர்களும் துளிர்களும் வந்து அதை வளர வேண்டுமானால் அதற்கு சரியான நிலம் இருக்க வேண்டும், சரியான என்வாயன்மெண்ட் இருக்கணும், சரியான டெம்பரேச்சர் இருக்கணும்,
இதெல்லாம் அதுக்கு சரியா இருந்தாதான் அது நல்ல நிலத்தை, நல்ல கனிகளை கொடுக்கும். ஒரு கிராப் இருக்கும், ஒரு ஹார்வெஸ்ட் இருக்கும். ஸோ சாயில் ரைட்டாக இருக்கணும், கண்டிஷன் ரைட்டாக இருக்கணும், தண்ணி மாய்ஸ்சர் கரெக்டாக இருக்கணும், டெம்பரேச்சர் சரியாக இருக்கணும், மண் சரியாக இருக்கணும். இதெல்லாம் சரியாக இருந்தால் உன் வாழ்க்கையில் ரிசல்ட்டே வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சொல்கிறத நல்லா கேட்கணும். பிரச்சனை விதைக்கிறவன் அல்ல. இயேசு சொன்னார், நான் சொல்லலை. பிரச்சனை விதைக்கிறவன் அல்ல, பிரச்சனை விதையும் அல்ல, பிரச்சனை பாஸ்டர் அல்ல, பிரச்சனை பைபிள் அல்ல. அதை ஏற்றுக்கொள்ளுகிற நிலத்தினுடைய தன்மைதான் உங்களுடைய ரிசல்ட்டை நிர்ணயிக்கிறது என்று இயேசு இந்த ஓமையில சொல்லுகிறார். பக்க சொன்ன நான் நல்லா தான் கேட்பேன் இனிமேல். ஸோ முதலாவது சொன்னார், வழி அருகே மண்ணு, வேசைடு சாயில். சில விதைகள் எங்கே விழுந்ததாம்? வழி அருகே விழுந்ததாம். அது மிதிக்கப்பட்டு அது ஆகாயத்தின் பறவைகள் வந்து அவைகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டது. ஆமென். அது விதைக்கப்பட்டது. ஆனால் விதைச்சு அது எதுவும் வளருவதற்கு வாய்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே பறவைகள் வந்து அந்த விதைகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டது. 12ஆம் வசனத்தில் இயேசு பதில் சொல்றார். அவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள், ஆனால் கேட்ட உடனேயே சாத்தான் வந்து அவங்க இதயத்தில் இருக்கிற வார்த்தையை சாத்தான் திருடி வருகிறார். ஆகையால் அவர்கள் விசுவாசித்து ரட்சிப்படைய முடியவில்லை என்பதை இயேசு சொன்னார். நீங்க எல்லாரும் கேட்குறீங்க, இப்பொழுதும் கேட்குறீங்க. இப்போ கேட்டு முடிச்சுட்டு 8:30 மணிக்கு வீட்டுக்கு போறீங்க. அந்த போற வழியிலேயே போய் வீட்டுக்கு சேர்றதுக்கு முன்பாகவே ஏதோ ஒரு விதத்தில் அந்த விதையை உங்க இருதயத்தை விட்டு சாத்தான் திருடணும் அப்படின்னு நினைக்கிறான். நாம சண்டே வர்றீங்க, வார்த்தையை கேட்குறீங்க. மண்டே டு சாட்டர்டே அந்த வசனம் கனிகள் கொடுக்கணும், அது ரிசல்ட் தரணும், சிலதெல்லாம் நடக்கணும். ஆனா மண்டே அல்ல, சண்டே நைட்டே அந்த கள்ள பேய் எப்படியோ உங்க வீட்டு டொமைன்குள்ள பிரவேசித்து உங்க இதயத்தில் விதைத்த வார்த்தையை உங்களை விட்டு திருடி விடுகிறான். அந்த வார்த்தை உங்களில் வேரூன்றி அது சத்தியத்தை உருவாக்கி அது நிறைவை தருவதற்கு இடமில்லாதபடிக்கு அது விதைக்கப்பட்ட உடனேயே சாத்தான் அந்த வார்த்தையை வளராதபடிக்கு உங்களை விட்டு ஸ்நாட்ச் பண்ணுகிறான் அல்லது திருடி விடுகிறான் என்று அர்த்தம். ஆமென். வாரம் நம்ம சர்ச்சுக்கு வரோம், வார்த்தை விதைக்கப்படுகிறது, வார்த்தை உங்களுக்கு தருகிறார், வார்த்தை இருதயத்தில் வருகிறது. ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த வார்த்தை உங்களை விட்டு, உங்க இருதயத்தை விட்டு சத்துரு திருடி விடுகிறான். பேசப்படுவது வார்த்தை, பேசப்படுவது சத்தியம். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை மிக்கது, அது வெறுமனே சென்று வெறுமனே திரும்பாது. இட் இஸ் a life changing word. வார்த்தையை கொண்டு சகலத்தையும் சிருஷ்டித்தார். அதனால இயேசு சொல்ற ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பட் பிஃபோர் அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் வந்து வேர்கள் விடுவதற்கு முன்பாகவே சத்ரு பல திட்டங்களை தீட்டி ஏதோ ஒரு விதத்தில் அந்த வார்த்தையை உங்கள் இதயத்தை விட்டு திருடி விடுகிறான். உங்களுக்கு தெரியுமா, இந்த வார்த்தை உங்களை உள்ளத்தில் இருந்தா அந்த வார்த்தை உங்களை கால்வரி அண்டை நடத்தி உங்கள் பாவங்கள் எல்லாம் இரத்தத்தால கழுவி உங்களை சுத்திகரிக்க வல்லது. இந்த வார்த்தையை பெற வேண்டிய விதத்தில் பெற்றா உங்க வாழ்க்கை பரிமாற்றத்தை காணும். சத்தியம் உங்களுக்கு வந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வார்த்தையை கேட்க கேட்க உங்களை நோக்கத்துக்கு நேரே, லட்சிய கரைக்கு நேரே இந்த வசனம் நடத்துவதற்கு வல்லதா இருக்கிறது. ஆனால் நீங்கள் யோசிப்பதற்கு முன்பாகவே அந்த வார்த்தைக்கு எந்த ஒரு விளைவும் உங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு அந்த வார்த்தையை சத்ரு திருடி விடுகிறான். சந்தோஷமா வருவீங்க, வார்த்தையை கேட்டீங்க, அல்லேலூயா பாடி போகும்போது அவ்வளோ சந்தோஷம். வீட்டுக்கு போன உடனே ஒன்னு புருஷன் அல்ல மனைவி, ஏதோ ஒருத்தரை சாத்தான் ஏதோ ஒரு விதத்தில் உங்க டொமைன்குள்ள வந்து அந்த அம்மா ஏதோ ஒரு 2 வார்த்தை சொல்லிச்சு, அது சொன்ன உடனே ஐயாக்கு ஏறிக்கிச்சு. ஆமென். அன்னைக்கு அந்த வாரம் ஃபுல்லா பெற்ற வெள்ளி சனி ஞாயிறு எல்லா வார்த்தையும் அந்த ஒரு சண்டேல காலி ஆயிரும். அதோட அந்த வார்த்தை இல்லாதபடிக்கு சோகங்களும் வாழ்க்கையில போராட்டங்களும் வந்து விடுகிறது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, பெற்றுக்கொண்ட வார்த்தையை சத்ரு திருடுவதற்கு நீங்கள் அனுமதிக்காதவர்களாய் உங்க டொமைனுக்குள்ள வரும்போது நீங்க சொல்லணும், இது சாத்தானுடைய சலசலப்பு, நான் அஞ்ச மாட்டேன். He wants to take the truth away from your heart. Number 2, இப்படி சொல்றார், some seed fell on the rocky soil. சில விதைகள் எங்க விழுந்துச்சாம்? கற்பாறையின் மேல. அது ஹார்ட் ராக், மண்ணு வந்து ரொம்ப கடினமான மண்ணு. அது விழுந்ததாம். அது விழுந்த உடனே கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 2-3 நாள்லயே அது வெடித்து வளர தொடங்கிச்சு. ஆனால் அதற்கு தேவையான ஈரம், தேவையான தண்ணீர் இல்லாததனால் அது வளர்ந்தாலும் முளைச்ச உடனேயே அது செத்து போய் விடுகிறது.
ஆமென். இப்படி பாருங்களேன், கற்பாறை மேல கூட விதை விழுந்தா அது வளரக்கூடிய திறமை உள்ளது, வல்லமை உள்ளது விதை. நீங்க அதுக்கு ஆமென் சொல்வீங்கன்னு நினைச்சேன். சீட் எவ்வளவு பவர்ஃபுல்னா, கடினமான கற்பாறையில விழுந்தா கூட அங்க கூட அதால வெடித்து வளரக்கூடிய வல்லமை மிக்கது வார்த்தை. ஆனால் என்ன பிரச்சனைனா, அங்க அதை வளரக்கூடிய என்ன இல்லை, ஈரம் இல்லை, தண்ணீர் இல்லை, அதனால் அது செத்து விடுகிறது. இங்கிலீஷ் பைபிள் பயன்படுத்துகிற இட் லேக்ட் மாய்ஸ்சர். அதற்கு என்ன இல்லவாம், ஈரம் இல்லை. வார்த்தை இருக்கா, வார்த்தை வந்துடுச்சு, வளர்ந்துச்சா, லைட்டா வளர்ந்தது, ஆனா அது என்னாச்சு, செத்து போச்சு. காரணம் என்ன இல்ல, ஈரம் இல்லை, அது கடின மண்ணு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய வசனம் வளர வேண்டுமானால், கர்த்தருடைய வசனம் உங்களில் வேரூன்றி துளிர்த்து கனி கொடுக்க வேண்டுமானால் உங்களுக்கு தேவை ஈரம். நான் இப்படி சொல்ல போறாங்க, அந்த ஈரம் என்று கர்த்தர் நினைக்கும் போது நான் இப்படி சொல்றாங்க, எதுவும் அவர் விளக்கி சொல்லாததனால் நான் ஒரு வெளிப்பாடை அதை சொல்ல விரும்புகிறேன். என்னைக்கு நீங்க தேவ பிரசன்னத்தை வார்த்தையோடு கொண்டு வரீங்களோ அன்னைக்கு தாங்க வெற்றி வரும். நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு அனுபவத்தில் இருக்கும், சிலருக்கு வார்த்தை தெரியுங்க, பைபிளை கன்கார்டன்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, ஆனா தேவ வல்லமை இல்லை. உங்களுக்கு வார்த்தை பெற்றா மட்டும் போதாது, உங்களுக்கு தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும். கிணற்றண்டை இயேசு போய் உட்காருகிறார். அங்கே ஒரு சமரிய ஸ்திரீ வருகிறார். சமய ஸ்திரீயை பார்த்து இயேசு பேசும்போது சொன்னார், நீ மட்டும் நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா, நான் கொடுக்கும் தாக ஜலத்தை, தண்ணீரை நீ குடிச்சா நீ ஒரு நாளும் தாகம் அடைய மாட்டேனாரு. அதனால அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய, ஒரு மனுஷியுடைய இதயத்தினுடைய தெய்வீக தாகத்தை தீர்க்க ஒரே ஒரு தண்ணி இருக்குமானால் அது மேசையாகி இயேசு ஒருவர் மட்டும்தான். அது கர்த்தருடைய வார்த்தையாகி அவருடைய பிரசன்னம் தான். ஆமென். இத்தனை பேருக்கு தெரியும், எந்த கிணறும் உங்கள் தாகத்தை தீர்க்க முடியாது, எந்த கிளப்பும் உங்கள் தாகத்தை தீர்க்க முடியாது, எந்த உலகத்தினுடைய விஷயங்களும் உங்கள் தாகத்தை தீர்க்க முடியாது, எந்த ஆசாபாசங்களும் உங்கள் தாகத்தை தீர்க்க முடியாது, எந்த ட்ரக்கும், எந்த மருந்தும், எந்த போதையும், எந்த குடியும் உங்கள் தாகத்தை தீர்க்க முடியாது. தாகம் தீர்க்கும் ஒரே ஜீவ தண்ணீர் என் இயேசு ஒருவர் மட்டுமே. வார்த்தை கிடைச்சது, அது கற்பாறை, ஆனால் அது சீக்கிரம் காய்ந்து போனதற்கு காரணம் அது விழுந்தது கற்பாறை. அங்க என்ன இல்ல, ஈரம் இல்ல. ஈரம் இருக்கணும்னா உங்களுக்குள்ள ஆராதனை இருக்கணும், அங்க பிரசன்னம் இருக்கணும். பிரசன்னம் வரணும்னா தேவாதி தேவனை துதிக்கிறவர்களா நீங்க இருக்கணும். ஏன்னா என் பைபிள் சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறார். ஒரு முறை இயேசு பரிசேயர்களை பார்த்து இப்படி சொன்னார், உங்களுக்கு வார்த்தை இருக்கு ஆனா பிரசன்னம் இல்லை, வல்லமை இல்லை என்று சொன்னார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல, உங்களுக்குள் விதைக்கப்பட்ட வார்த்தை வளர வேண்டுமானால் வார்த்தை மட்டும் போதாது, அந்த வார்த்தையோடு பிரசன்னம் இருக்கணும். அந்த பிரசன்னம் எப்படி வரும்னா, தேவனை துதிக்கின்ற துதி உங்கள் நாவில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வீட்டுக்கு வரீங்க, உள்ள வந்து உட்கார்ந்த உடனே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். முதல் பாட்டு எந்த காலத்திலும் பாடின உடனே உள்ளத்துல ஒரு பரவசம், கையை தட்டுறீங்க, பாடுறீங்க, உள்ளம் நன்றியால பொங்குது, கை தானா மேல போகுது. ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே என்று கையை உயர்த்தி நீங்கள் தேவனை ஆராதிக்க தொடங்குகிறீர்கள். உடனே தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளுகிறது. அந்த பிரசன்னம் நிறைஞ்ச ஈரத்தோடு கூட வார்த்தை விதைக்கப்படும் போது அது நிலைக்கிறது, வளர்கிறது, அது கனி கொடுக்கிறது. நிறைய பேர் நினைக்கிறேன், நான் சும்மா வீட்டில் இருந்துக்கிறேங்க, எப்பயோ ஒரு வாட்டி அப்படி சர்ச் வழியா வந்துட்டு சும்மா அப்படி பைபிள் படிச்சுட்டு அப்படியே போறேன். நீ படிக்கலாம் தலை, நீ இருக்கலாம் வீட்டில், ஆனா பிரசன்னம் இல்லாம. ஓகே, நான் விளக்க விரும்பல, ஒரு ஆமீன் மட்டும் சொல்லுங்க பாக்கி. You want the power and the presence of God by worshiping Him, by praising Him. வாயை திறந்து கர்த்தரை துதிக்கணும். சில பார்த்துருக்கீங்களா, பைபிள்லாம் அப்படி கேட்பாங்க, ஆனால் பாட்டுனா முறைப்பாங்க, வாயே திறக்க மாட்டாங்க, கை தட்டுறதெல்லாம் ரொம்ப அபூர்வம், இப்படி தான் தட்டுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இப்போ அந்த வார்த்தை வளரணும்னா இயேசு சொன்னார் ஈரம் இருக்கணும், அங்கே பிரசன்னம்னு நான் நம்புகிறேன். யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன, சோத்துக்கே வழி இல்லாத என்ன வாழ வச்சாரு. நான் கையை தட்டி பாட்டை பாடி கையை உயர்த்தி அவரை, ஏன்னா வார்த்தை விழுந்தது, வார்த்தை வளர்ந்தது. ஆனா வார்த்தை வளராததுக்கு காரணம் அது கற்பாறை, ஹார்ட் ஹார்ட். அது சாஃப்ட் ஆகணும்னா ஆராதனை தாங்க உங்க இருதயத்தை வளரக்கூடிய தன்மைக்கு கொண்டு வருகிறது. உங்க பிரசன்னத்தில் அப்படின்னு பாடணுன்னு, அந்த பாட்டை கேட்டோன்னு இதயத்தில் ஒரு கனிவு, ஒரு சந்தோஷம். யார் எழுதின பாட்டோ, கர்த்தர் அந்த மகனை ஆசீர்வதிக்கட்டும், கிறிஸ்மஸை ஆசீர்வதிக்கட்டும்.
ஆனா அந்த பாட்டு கேட்ட பின்னாடி ஒரு 1/2 மணி நேரம் பிரசங்கம், அந்த ராஜ பிரசன்னத்தோடு பாயிண்ட். அடுத்த வாரம் வீட்டுக்கு போறீங்க, ஒரே வாரத்துல பாத்தீங்கன்னா ரிசல்ட் இருக்கும், ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும், இன்னும் ஒரு பரிமாணத்தில் சுபாவத்தன்மைகள் வளருகிறது. பக்கத்து சொல்லுங்க, எனக்கு தேவ பிரசன்னம் நிறைய வேணும். ஆமென். அது வளர்கின்றன. சகல ஜனங்களே, யாரும் கை கொட்டுறதே கிடையாது. அது அப்படியே பவுடர் மாதிரி லைட்டா அப்படி தடவிக்கிறது. சகல ஜனங்களை கை கொட்டி, ஏங்க பைபிள் சும்மாவா சொல்லியிருக்கோம்? கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியில் உள்ளவைகளே, அவர் எல்லோரிலும் பெரியவர். Come bless the Lord, all his servants of the Lord who stand by night in the house of the Lord. ஆரோகண கீதங்களுடைய கடைசி சங்கீதம் பாடுறாங்க. அத்தனைக்கு பண்டிகைக்கு எருசலேம் போயிட்டு இப்ப வீடுகளுக்கு திரும்ப போறாங்க. பல பிரயாணத்தின் கஷ்டங்கள் உண்டான ராத்திரியில போறதுக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க, நான் கர்த்தருடைய வீட்டுல வந்து கையை உயர்த்தி ஆராதித்து போவேன். கையன் பக்கமா நீட்டுங்களேன். ஆராதிக்க வேண்டிய விதத்தில் ஆராதிச்சா கர்த்தர் சொன்ன அடுத்த வார்த்தை என்ன தெரியுமாங்க? சீயோனிலிருந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். Word needs moisture, needs the presence of God. மகிமை வந்து உங்க மேல ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி, உங்க மேல ஸ்மியர் ஆகி வீட்டுக்கு போற வழியில. சின்ன வயசுல எங்க முத்தா புதுப்பேட்டில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. காரணம், என் கூட படிச்ச பையன் அவங்க அப்பா பேக்கரி வச்சிருக்காங்க, பேக்கரி கூட்டின்னு போனாரு. ஃபுல்லா நெருப்புல பிரெட்டா சுட்டுட்டு இருக்காங்க. நானும் ஒரு 1 hour உட்காந்து பிரெட் துண்டை சாப்பிட்டுட்டு வந்தேன். எங்க அம்மா குச்சி உடைச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்டா இவ்வளவு லேட்டா வரேன்னு. கிட்ட வரேன், அவன் சொல்றான், உன் மேல பிரெட் வாசனை வருது, எங்க போன நீ அப்படின்னு. 1 hour அவன்ல இருந்தாலே பிரெட் வாசனை வருதுன்னா, ஆண்டவருடைய வீட்டில் வந்து அவரை ஆராதிக்கும் போது மகிமை உங்களை மூடணும். ஜீசஸ் வந்து எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் கத்து கொடுத்தார். நம்ம ஆளுங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமென். ஓட்டிட்டு போகும்போது கூட சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, காலையிலும் துதிப்பேன். பாடிட்டே போங்க, கர்த்தரை உயர்த்துங்க. ஓ மேக்னிஃபை த லார்ட் வித் மீ, லெட் அஸ் எக்ஸால்ட் ஹிஸ் நேம் டுகெதர், ஹி இஸ் a king of kings, he is the lord of. பல கஷ்டங்கள் வரும்போது சொல்லுங்க, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். சொல்ல மாட்டீங்களா? அவருக்கு நீங்க துதியை செலுத்தணும். பக்கத்துல எனக்கு எல்லாமே தெரியாது அப்படின்னு சாத்தா உங்களை ஒரு தந்திரத்தில் கொண்டு வருவான். அப்படியே உட்காந்து நான் பேசும்போது கூட எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எதுவுமே தெரியாது, சும்மா நடிக்கிற. நீ தெரிஞ்ச மாதிரி உனக்குள்ள ஒரு அரகன் ஸ்பிரிட் கொண்டு வந்து இந்த வார்த்தையை கேட்காத மாதிரி உன்னை ஒரு கடின பாறையா மாத்தி, எனக்கு பயங்கரமா தெரியும், எனக்கு நிஜமாவே தெரியாதுங்க, நான் ஒரு சின்ன மாணவன், பைபிளை படிச்சு இப்பதான் அப்படி வரேன், இன்னொரு 100 வருஷம் படிச்சா கூட அதுல அவ்வளோ ஆழம் இருக்கு, நான் 100வது வயசுல மாணவனா தான் இருப்பேன். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் சில விதைகள், சில வாழ்க்கையில் அது கற்பாரை, ஆனால் ஈரம் இல்லாதனால பக்கத்தில் நான் இன்னிலேருந்து நல்லா ஆராதிப்பேன். என்னை பற்றி நீ என்ன பேசினாலும் நான் ஆராதிப்பேன், என்னை விட்டே போனாலும் நான் ஆராதிப்பேன், எனக்கு நீ எதுவுமே தரலனாலும் நான் ஆராதிப்பேன். 30 வருஷமா வந்தார்கள் போனார்கள், ஆனால் நான் இங்க இருந்து ஆராதிச்சுட்டே தான் இருக்கேன். Moisture. I mean, worship invites the water, the moisture. இன்னைக்கு உங்க வித மேல கர்த்தர் தண்ணியா ஊத்துவாராக. அது கனி கொடுக்கட்டும். ஆமென். அது வேர் ஊன்றட்டும். ஹல்லேலூயா. ஆராதனையின் இதயத்தை வார்த்தைக்கேற்ற பக்குவத்தில் உருவாக்கி வளரக்கூடிய தன்மைக்கு கொண்டு வருகிறது. ஆகையால் 13ஆம் வசனத்தில் இப்படி சொன்னார், they hear, answer சொல்றார் இயேசு, they hear, they receive with joy. சந்தோஷமா வார்த்தை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில சில துன்பங்கள் வரும்போது, சில கஷ்டங்கள் வரும்போது அவர்கள் வளராதவர்களாய் விழுந்து போய் விடுகிறார்கள். அப்படியே வருவாங்க சர்ச்சுக்கு, பயங்கரமா பேசுவாங்க, அல்லேலூயா பயங்கரமா இருக்கும், கவுந்து கீழே விழுவாங்க. அடுத்த 6 மாசத்துல பார்த்தா சர்ச்சில் இருக்க மாட்டாங்க. நீங்க அந்த வகையில் இருக்கக்கூடாது. நிலையானவர்களாய், கன்சிஸ்டன்ட் ஸ்பிரிச்சுவல் growth உங்களுக்குள்ள இருக்கணும். ஆமென். சோதனைகள் வருமாம். சில சோதனைகள் வந்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? விழக்கூடாது. நீங்க நிக்கணும். ஆமென்.
இதற்கு முன்பு டாஸ்மாக் பார்த்து அப்படி இழுக்கும். இப்போ டாஸ்மாக் இல்லை, எத்தனை டாஸ்மாக் வந்தாலும் அந்த வழியா போனா அது உங்களை ஒண்ணுமே செய்யக்கூடாதான். சோதனைகளை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பைபிள் சொல்லுகிறது. நம்பர் 2. நம்பர் 3 இப்படி சொல்றார், and some seed fell among thorns. சில விதைகள் முள்ளுள்ள மண்ணில் நிலத்தில் விழுந்தது, முள்ளுகள் அதை நெருக்கி சாவடிச்சிச்சு. 14ஆம் வசனத்துல சொல்றாரு, 14 verse number 14, அதுக்கு ஆன்சர் அவரே சொல்றார். Now the ones that fell among the thorns are those who when they heard they go out, கேட்டாங்க, வீட்டுக்கு போனாங்க, and are choked with cares, riches and pleasures of life. 3 வார்த்தை யூஸ் பண்றார். ஒன்று cares, கவலைகள், வேலை, குடும்பம், பிள்ளைகள், பணம், டிஸ்ட்ராக்ஷன், சொந்தம், பந்தம், யாரும் ஒன்றும் தெரியாத மாதிரி. ஏதோ ஒரு கடமைக்கு சண்டே வரணும், பாக்கி 7.5 நாளும் அப்படியே கவலை, இது பண்றதா அது பண்றதா, அங்க போறதா, இவங்களை கூப்பிடுறதா, அவங்கள பண்றதா, இதை பண்றதா அதை பண்றதான்னு நெருங்கி வாழுகிறது. இங்க சண்டே கேட்ட ஒரு வார்த்தையும் மண்டே கூட நிலைக்காது. ஏன்னா முள்ளுகள் அவங்கள கேர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், கேர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். எத்தனை சொல்றாங்க கர்த்தர் உங்களுக்கு 1000 கோடி செல்வம் தருவாருங்க, ஆனா நீங்க சொன்ன இதை விட கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம். இன்னும் ஆமீன், நல்லா வரட்டும். 1 லட்சம் புடவை உயிரோடு இருக்குன்னு வச்சுங்க சகோதரிகள் பக்கமா, அதை பார்த்து விட்டு சொல்லணும், இதெல்லாம் என்னங்க சண்டே கிடைக்கிற வார்த்தை. நான் தேடி 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 எது போடணும்னு தெரியாம சர்ச்சுக்கே போல, புடவை தேடி எது போடணும்னு தெரியாம சர்ச்சுக்கு போவாமல் இருப்பதை விட கிழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, அதை போட்டு வார்த்தையை கேளு. ஏன்னா வார்த்தை விலையேறப்பட்டது. கேர்ஸ், ஆமென், கேர்ஸ், ஆமென், ஆமென். இந்த உலகத்தில் பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் அமெரிக்காலாம் போயிருப்பீங்க, நான் போயிருக்கேன். மண்டே ஃபுட்பால் கிளப், டியூஸ்டே வாலிபால் கிளப், தேர்ஸ்டே எக்ஸசைஸ் கிளப், ஃபோர்த் ரேட் பூசிங் கிளப், வெனஸ்டே ட்ரிங்க் கிளப் அப்படின்னு வாழ்க்கை அப்படி இருக்கும். வேலை முடிச்சோன்னே கிளப், வேலை முடிச்சோன்னே ஸ்விம்மிங் பூல், வேலை முடிச்சோன்னே பீச்சு, வேலை முடிச்சோன்னே கீச்சு. அவனுக்கு வார்த்தைக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இருக்கீங்களாங்க? வாழ்க்கை 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 இதெல்லாம் ஒரு நாள் முடிஞ்சு போயிருங்க. உங்களுக்கு தெரியுமாங்க, இந்த வாழ்க்கை முடியும் போது எனக்கு அழகான ஒரு வீட்டை கர்த்தர் கட்டி இருக்கிறார். ஏன் ஆமீன் வரலன்னு? இந்த வாழ்க்கை, இந்த கிளப் எல்லாம் ஒரு நாள் முடியும் போது எனக்கு கடைசியா கிடைக்கிற வீடு கர்த்தர் தந்த நித்திய வீடுங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கேர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், கவலை வாட்டி வதைக்குது. ஆமேன். சிலர்லாம் இன்னும் அந்த போன இந்த திங்கள்ல இருந்து வெள்ளி வரையும் பட்ட அடியினுடைய சோகம் இன்னும் முகத்துல மாறல. இது என்ன பண்ணலாம், அது என்ன பண்ணலாம், உருட்டி பெருட்டி வாழ்றது இருக்குன்னு எல்லாம் கர்த்தர் தருவாருங்க. நான் சொல்றேங்க, என் கூட ஆராதிக்கிற உங்களுக்கு எந்த குறையுமே கர்த்தர் வைக்க கூடாது என்பதுதான் என்னுடைய ஜெபம். ஆனா எல்லாம் உங்களுக்கு வரும்போதும் நீங்க சொன்ன இதெல்லாம் ஏமாத்திரம், கர்த்தருடைய வசனம் விலையேற பெற்றது. கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். நம்பர் 2 இப்படி சொன்னார், நான் சொல்லல, இயேசு சொன்னாரு, riches, pursuit of abundance. நான் செழுமையை உங்கள் வாழ்க்கையில் விரும்புகிறவன். ஆனா நம்ம கல்ச்சர் இன்னைக்கு அமெரிக்காவை போல நம்முடைய கல்ச்சரும் ஒரு கிரீடி கல்ச்சரா மாறிட்டு இருக்கு. நமக்கு எல்லாம் கர்த்தர் தரணும். வார்த்தை எவ்வளவு விலையேற பெற்றதுன்னு கர்த்தர் சொல்லிவிட்டு சொல்றாரு, சில விதைகள் முள் அருகே விழுந்தது, ஆனா அது விழுந்ததுனால முற்கள் அதை நெருக்கி. 1 is cares, 2 is riches. நான் இப்படி சொல்ல போறேன், எனக்கு காரே இல்லைனா கூட பல்லவன் போக்குவரத்துல ஏறி நான் வார்த்தையை கேட்பேனே தவிர புரியல. கார் கர்த்தர் தருவாரா? தந்தா அலையிலியா போடுவோமா? ஆனா அந்த காரை விட என் ஆண்டவர் தர்ற வார்த்தை, நான் சொல்லல, இயேசு சொல்றார், I would rather go to church and hear God's word even if I don't have a fancy car. ஆட்டோல, அதுவும் ஊபரா ஓபேரா,
ஊபர் ஊபர் ஓலால வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கார் இல்ல, வசதி இல்லை, என்னை பார்க்குறவங்க எல்லாம் ஒரு அந்தஸ்துல பார்க்கலன்னா பரவாயில்ல, எனக்கு வார்த்தை தான் முக்கியம். நான் வார்த்தையை கேட்பேன். ஏன்னா அதை ஒழுங்கா கேட்டா ஊபர் எல்லாம் தாண்டி கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் தர வல்லவரா இருக்கிறார். Riches of the world shocking you. ஆமென். எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா தருவார். ஆனா கொஞ்சம் காரே இல்லைனாலும் சண்டே சர்ச்சில் இருப்பேன். பிரதர், நீங்க 5 கோடி ஃபெராரியில வாங்க பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆனா எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. சண்டே ஆனா எனக்கு கர்த்தருடைய வார்த்தை. ரிச்சஸ் 7 பெட்ரூம், 5 பெட்ரூம், 7 பாத்ரூம் உனக்கு இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருப்பதை விட, கோஷி பாஸ்டர் நீங்களா? தகப்பனாய் சொல்லுகிறேன், ஒரு பெட்ரூம் அண்ட் அரை பாத்ரூமா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை விலையேற பெற்றது. ஆனா அந்த வார்த்தை நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களை கீழே வைக்காதுங்க, வாழ வச்சு அழகு பார்த்துருங்க. பக்கத்து சொல்லுங்க, சண்டேலாம் நான் லீவ் போடவே மாட்டேன். இன்னும் ஒரு அழகான வசனம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இந்த ரிச்சஸ்ன்னு இயேசு சொன்ன போது அவரே சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க இந்த ரிச்சஸ் எல்லாம் நீங்க தேடாதீங்க. இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும் நீ தேடாத. நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியும் தேடு. அப்ப நீ தேடுறதெல்லாம் உன்னை தேடி வரும். இயேசுதாங்க அதிகம் சொன்னாரு. நீங்க அவர் ராஜ்யத்திற்கு முதலிடம் கொடுத்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு நின்றீங்கன்னா மற்ற இவை எல்லாவற்றையும் பக்கம் கூட கூடையா கொடுப்பார். ஐஸ்வர்யத்தை துரத்து, சீக்கிரம் நீ வெட்கப்படுவ. கர்த்தரை துரத்தி புடி, ஐஸ்வர்யம் உன்னை தேடி வரும் என்றுதானே இயேசு சொன்னார். அப்புறம் 3வது சொன்னார், பிளஷர்ஸ் ஆஃப் லைஃப். இந்த முள்ளுகளுக்கு நடுவில் விழுந்த விதை அது சாவதற்கு காரணம், அது சீக்கிரம் அது இல்லாமல் போவதற்கு காரணம் பிளஷர்ஸ் ஆஃப் லைஃப். பிளஷர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா அவரே சொல்றார், இட் அண்ட் பிரிங்ஸ் நோ ஃப்ரூட் டு மெச்சூரிட்டி. பிளஷர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா அதுக்கு ஒரே வார்த்தையில் விளக்க சொல்றேன். அவங்களுக்கு அது பிடிக்குதோ பிடிக்கல, எனக்கு அது வேணும் அப்படின்னு நினைக்கிற பாரு, அந்த புத்தி எடுத்துடணும். என்ன சொன்னீங்க பாஸ்டர்? சிலதெல்லாம் விளக்க சொல்ல முடியாதுங்க. உனக்கு பிடிக்குதோ பிடிக்காதுன்னு தெரியாது, எனக்கு வேணும்னா எனக்கு வேணும். ஏன்னா என் பக்கமா கை நீட்டுங்களேன். உங்க உலகம் என் உலகம் எனக்கு வேணும் என்ற வட்டத்தில் அல்ல, கர்த்தருடைய வசனத்தை சார்ந்து இருக்கின்றேன். நான் கொஞ்சம் ஆழமா தான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அது நெருக்குகிறது. பிளஷர்ஸ் ஆஃப் லைஃப் அது வரும்போது கர்த்தர் உங்களுக்கு தந்த எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்து சந்தோஷமா இருங்கள். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஆகையால் அதுக்கு என்ன சொல்றார் பாருங்க, இட் பிரிங்ஸ் நோ ஃப்ரூட் டு மெச்சூரிட்டி. அவங்க வளர்ச்சி இல்லாதவர்களா போயிடுவாங்களா? பக்க சொல்லுங்க, எனக்கு வேணும் என்பதை விட நீங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன சொன்னீங்க பாஸ்டர்? எனக்கு மட்டும் நீ கிடைக்கலன்னு வச்சுக்கோ, நான் வீட்டாண்டு வந்து நிற்பேன். இதெல்லாம் மக்குத்தனன்றாரு. ஸோ யூ ஹாவ் டு க்ரோ அப். எது கொடுக்குறீங்க கொடுக்கல அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லைங்க. உங்கள் வாழ்வு தான் எனக்கு முக்கியம். அந்த நட்பின் உறவில் வளர்ந்து பாருங்களேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ குடும்பம் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுங்களா? ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஆமென். தென் ஃபைனலி இப்படி சொன்னார், முடிச்சிட்டேன். மணி இன்னும் கொஞ்சம் இருக்கு நமக்கு. பட் அதர்ஸ் இப்படி சொல்கிறார். 4வது சொல்கிறாரு, பட் அதர்ஸ் ஃபெல். முன்னாடி போனீங்கன்னா அதர்ஸ் ஃபெல் ஆன் குட் சாயில். பக்கம் நல்ல நிலம். ஃபெல் ஆன் குட் கிரவுண்ட், ஸ்ப்ராங் அப், yielded a crop 100-fold. And when he 100-fold good soil. 15ஆம் வசனத்தை பதில் சொல்றார்.
இயேசு அதுக்கு பதில் சொல்றார் 15ஆம் வசனத்துல, but the ones that fell on the good ground are those who, having heard the word when Pastor Jacob Koshi was speaking in New Life Church on Saturday night, with a noble and good heart. The noble and good heart அப்படின்னா, ஆமென், எனக்கு ஏத்த மாதிரி பேசணும்னு இல்ல, நீங்க எப்படி பேசினாலும் வசனத்தை நான் ஏத்துப்பேன்ற அர்த்தம். இன்னைக்கு நான் வருவேன், க்ளோரி ஹல்லேலூயா. உனக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறதை விட, அப்படின்னா உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி இல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்னோட எப்படி பேசினாலும் with a noble heart, அப்படின்னா சத்தியத்தை நீங்க என்கிட்ட சத்தியமா சொன்னா, உங்க சத்திய வார்த்தையில எனக்கு மன கஷ்டங்கள் இருந்தாலும் நான் அதை அப்படியே ஏத்துப்பேன்ற. a noble heart, a good heart. எத்தனை பேர் வசனத்தை வசனமா நான் ஏத்துப்பேன்? பக்கம் சொல்லலாம், வசனம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில நேரம் அது என் தலையில கொட்டுது, ஆனாலும் எனக்கு பிடிக்கும். நான் அதை புறக்கணிக்க மாட்டேன். அப்படி பிரமாணங்கள் சில நேரம் எனக்கு சாதகமா இருக்கு, சில நேரத்தில் அப்படி பிரமாணங்கள் எனக்கு சாதகமா இல்ல, ஆனாலும் நான் ஏத்துப்பேன். நான் சத்தியத்தின் மேல நல்ல இருதயம் உள்ளவனா இருப்பேன். இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர், நான் கேட்கிறேன். கேட்க கேட்க கர்த்தர் சொல்றாரு, நான் அதை வளர செய்து நூறத்தனையாய். பக்க சொல்ல, வர வர நான் நல்ல நிலமா ஆயிட்டு இருக்கேன், நீங்கள் பூத்து கொடுங்குவீர்கள். ஸோ இப்படி சொல்றாரு. இங்க படிங்க, வித் அ நோபிள் ஹார்ட். நோபிள் என்ற வேர்டு ரொம்ப உயர்ந்த வார்த்தை. நீங்க வசனம் கேட்குற நீங்க எப்படி இருக்கணுமா? நோபிளா இருக்கணும். நிஜமான இருதயம். அப்படியே இன்னைக்கு வந்து அப்படியே உட்காந்துட்டு, யாரெல்லாம் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தா, இவன் ஏன் வந்தான், அது நோபிள் ஹார்ட் கிடையாது. நோபிள் ஹார்ட் என்ன தெரியுமா சொல்லுது? ஐயா விதைங்கய்யா, நான் அதுக்காக ஏங்கி வந்திருக்கேன். நீங்க வளரணுமா, கனி கொடுக்கணுமா, உங்க ஆவிக்குரிய வளர்ச்சி கன்சிஸ்டண்டா இருக்கணுமா, மெச்சூரிட்டிக்கு வரணுமா, உங்க நிலம் என்ன நிலம்? நோபிள் ஹார்ட், நோபிள் அண்ட் குட் ஹார்ட். அந்த தன்மையில கேட்கணுமா? நான் சொல்லல, இயேசு சொன்னார். நீங்க வார்த்தை பெற்ற பின்னாடி அதுல இன்னொரு வேர்டு யூஸ் பண்றார் இயேசு. நான் அப்படி யோசிக்கிறேன். You have to receive the word with a noble and good heart and keep it அப்படின்றார். Keep it. அப்பதான் நூறத்தனையா அது கனி கொடுக்கும். எப்பனா வார்த்தை நீங்க பெற்றுக்கொண்ட பின்னாடி அந்த வார்த்தை என்ன செய்யணுமா? காத்துக்கணுமா? அந்த keep it என்ற வேர்டுக்கு அர்த்தம் to keep soldiers around it. சுற்றிலும் சேவகர்களை வச்சு சாத்தான் அந்த வார்த்தையை திருடாம நீங்க அதை பார்த்துக்கணும். வார்த்தை பெற்றுக்கொள்றீங்க, வார்த்தை உள்ள வந்துடுச்சு, அது வேரூன்றி இருக்கு, அது உங்களை ஏதோ லட்சியக்கரைக்கு நடத்துற அசைவை ஏற்படுத்தியிருக்கு. சர்ச்சை விட்டு வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு போன உடனே சலசலப்பு வருது, சத்துரு திருடக்கூடிய ஏற்பாடுகளை செய்யறான். வீட்டில் புருஷன் மனைவி பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அந்த வார்த்தையை திருடுவதற்கு சத்ரு ஏற்பாடுகள் செய்கிறான், முயற்சிகளை செய்யறான். நீங்க சொன்ன, எனக்கு நீ வருவேன்னு தெரியும், அதனால இந்த வாரம் என் வார்த்தையை திருட நான் விட மாட்டேன்னு நீங்க சேவகர்களை வச்சு இருதயத்தை காத்துக்கொண்டு இந்த வார்த்தையை சத்ரு திருடாதபடிக்கு you receive it with a noble and good heart and you keep it. இருக்கீங்களாங்க? நான் இயேசு சொல்லி கொடுத்த மிக ஆழமான சத்தியம் இது. இது உங்களுக்கு நூறத்தனையான வளர்ச்சியை கொண்டு வரும். ஆமென். இது யாரும் உங்க இருதயத்தை விட்டு எடுக்கவே, உங்களை பத்தி 1000 பேர் அந்த வாரம் ஃபுல்லா ஏதோ சொல்லி உங்களை கெடுப்பாங்க. நீங்க சொல்லணும், எனக்கு தெரியும் இது சத்ரு என் வார்த்தையை திருடுவதற்கு ஏற்படுத்துகிற. And then he used one more word. எல்லாமே வார்த்தை ஆழம். Says, those having heard the word with a noble and good heart, you protect the word and you bear fruit with patience அப்படின்றார். நீங்க கனி கொடுக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமா? பொறுமை வேணும்ன்றார். 3 பேரை தட்டி சொல்லுங்க, பொறுமை நிறைய வேணுங்க. முடிச்சிட்டேன் நீங்க போயிடலாம். அப்படின்னா என்ன பாஸ்டர் பொறுமைனா என்ன? நான் ஒரு விளக்கம் உங்களுக்கு தரப்போறேன். நரகமே உன்னை சூழ்ந்திருக்கும் போதும் நீ கர்த்தரோடு நடக்கணும். பொறுமைக்கு நான் சொல்லும் வார்த்தை. எல்லாமே நீ எதிர்பார்த்த டிரெக்ஷன்ல போல ஆப்போசிட் டிரெக்ஷன்ல வாழ்க்கை பல துன்பங்களை தருது. ஆனா நீங்க 2 கையை உயர்த்தி கர்த்தரை நம்பி நிக்கிறீங்க பாருங்க. You are protecting God's word in your heart. Amen. So வார்த்தையை பொறுமையோடு உங்கள் இதயத்தில் காத்துக்கொண்டு. எத்தனை பேர் கர்த்தரோடு நித்தம் நடப்பீங்க? நரகமே சூழ்ந்திருந்தாலும் கர்த்தரோடு நடப்பேன்.
வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை நான் கர்த்தர் கூட நடப்பேன். எல்லாரும் என்ன தள்ளினாங்க, ஆனா நான் கர்த்தர் கூட நடப்பேன். யார் என்ன புறக்கணிச்சாலும் நான் இயேசுவோடு கூட இருப்பேன். எனக்கு பயங்கர நெருக்கடியான சகிப்புத்தன்மையோடு கர்த்தருக்காக நான் காத்திருப்பேன். சிந்தனையே செதற அளவுக்கு போராட்டம் இருக்கு, ஆனா ஒரு துப்பாக்கி எடுத்தாலும் நான் தலையில வைக்க மாட்டேன். நான் கர்த்தரை நம்பி நிற்பேன். கர்த்தர் என்ன கைவிட மாட்டார். பொறுமையா நான் இருப்பேன் சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணி இன்னும் நீர் என்னை சந்திக்க வரவில்லையே என்று ஏங்கும் போது நீங்க புரிஞ்சுக்கணும், கர்த்தர் சில நேரத்தில் கொஞ்சம் தாமதப்படுத்துகிறார். கவலைப்படாதீங்க, பொறுமையோடு வார்த்தையை கீப் பண்ணி கொண்டு கர்த்தருக்காக காத்திருங்கள். அவர் ஒரு நாளும் தாமதப்படுத்த மாட்டார். God will always be right on time. Hallelujah. So என்ன இயேசு சொன்னார்ன்றது உங்களுக்கு இவ்வளவு நேரம் புரிய வச்சிருக்கேன். எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கண்ணை தொடச்சு என்ன பார்த்தீங்க பாருங்க, ஒன்றும் புரியல. ரைட் கைண்ட் ஆஃப் சாயில். வார்த்தை வந்து விழுது, நீங்க அந்த கண்டிஷன்ஸை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணா வழி அருகே விழும், சிலது கற்பாறையின் மேல் விழும், சிலது முள்ளுகளுக்கு நடுவே விழும். ஆனா நீங்க குட் அண்ட் நோபல் ஹார்ட், வார்த்தை வந்த பின்னாடி அதை சேவகர்களை போர்ச்சேவர்களை வச்சு பாதுகாத்து சத்ரு வார்த்தையை திருடாம இதயத்தில் நீங்கள் காத்துக்கொள்வீர்களே, ஆனால் do whatever it takes to keep the word. இயேசு சொன்னதுல ஆழங்கள் இன்னும் இருக்கும். அந்த வார்த்தை ரொம்ப விலையேற பெற்றது. அது புறப்பட்டு வந்துடுச்சுன்னா அது பூத்து குலுங்கி கனி கொடுக்காம திரும்ப வராதாம். அது செய்யக்கூடியதை செய்யும். சத்ரு திருடாமல் உங்கள் வார்த்தையை நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். வார்த்தையின் மேல் ஒரு பெரிய தாகம், வசனத்தை கேட்பதில் ஒரு ஏக்கம். நீங்கள் வார்த்தை மேல தாகம் உள்ளவர்கள். நான் நம்புகிறேன் கொஞ்சம் தூரத்தில் நூறத்தனையாய் பலன்களை கர்த்தர் கொடுப்பார். We have to be hungry for the word of God. வார்த்தையின் மேல தாகம். கடைசி நாட்களில் வார்த்தை இல்லாத பஞ்சம் கூட வரும் என்று பைபிள் சொல்லுகிறது. இன்னைக்கு ஒரு பீடத்தில் நின்று விதைக்கின்ற ஒரு போதகர் நின்று வார்த்தைகள் உங்களுக்காய் அள்ளி வாரந்தோறும் தூவும் போது வழி அருகே விழுந்த விதைகள், கற்பாறையின் மேல் விழுந்த விதைகள், முட்களுக்கு நடுவே விழுந்த விதைகளாய் உங்கள் இருதயத்தின் பக்குவம் இல்லாதபடிக்கு நல்ல நிலமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் வளர்ந்து வித் மெச்சூரிட்டி அண்ட் பேஷன்ஸ், முதிர்ச்சியும் பொறுமையோடும் கூட வளர்ந்து கனி கொடுக்கும் விருட்சங்களாக புத்து குலுங்கி இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர்கள் நீர்க்காலுகளின் ஓரத்தில் நடப்பட்ட விருட்சமாய் காலங்களில் கனி கொடுத்து இலை உதராத மரத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். வசனம் வல்லமை மிக்கதுங்க. So Jesus இந்த பேரபிள்ல ஒரு மிக ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு வரிசையில 8 பேர் இருக்கலாம். அது 2 பேர் வழி அருகே நிறந்த நிலம், 2 பேர் கற்பாறை, 2 பேர் முள்ளுகள் நிறைஞ்ச நிலம், ஆனா 2 பேர் நல்ல நிலம். நான் நம்புகிறேன் இன்னைக்கு நீங்க அப்படி மாறணும். நாங்கள்லாம் சின்ன வயசுல அந்த வசனத்தை கேட்கிற ஏக்கத்தால இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நேரம் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறோம். நான் பாருங்களேன், எனக்கு இன்னும் ஒரு பிரபலம் தேவையில்லை, இன்னொரு கன்வென்ஷன் வேணும்னு ஆசைப்படலை, இன்னும் பல தூரங்கள் போய் அப்படியே கோஷி பாஸ்டர் புகழ் பெற்றவர் எனக்கு தேவையில்லை. என்ன செலிபிரிட்டிலாம் என்னங்க, என்ன பிரிட்டி, அதெல்லாம் தயவு செய்து என்ன கூப்பிடாதீங்க. நான் செலிபிரிட்டியும் கிடையாது, எந்த பிரிட்டியும் கிடையாது. ஆமென். நான் அப்படியே செல்லக்குமாரன் ராஜகுமாரன் கிடையாது. நான் எம்ஜிஆர் கிடையாது. நான் ஒரே ஒருத்தர் தான், பாஸ்டர் ஜேக்கப் கோஷி. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? என்னுடைய ஏக்கம் எல்லாம் என்னை வெளியில கூப்பிடுறதெல்லாம் குறைச்சிட்டா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு இந்த பாட்டிங்களுக்கெல்லாம் பைபிளை சொல்லி கொடுத்து எங்க பிள்ளைங்கள்லாம் கேட்டு, அவங்க சந்ததியெல்லாம் கேட்டு, அவங்க கொள்ளு பேரெல்லாம் கேட்டு, என் 90வது வயசுல யோவான விசுவாசிகள் தோல் மேல சுமந்தது போல என்ன BMW வர்றதை விட என் விசுவாசிகள் தூக்கிட்டு வந்தீங்க நிக்க வச்சு நான் 1/2 மணி நேரம் 95வது வயசுல பிரசங்கம் பண்ணினால் அதுவே எனக்கு போதும் என்று நினைக்கிறேன். Word is so powerful.
அதுக்காக தாகமாயிருங்கள். அதை கேட்பதிலும் அதை பாதுகாத்துக் கொள்வதிலும் இதயத்தை பக்குவப்படுத்தி, லாஸ்ட் வேர்ட் அவர் சொன்னது ரொம்ப ஆழமானவைகள். வித் நோபல் அண்ட் குட் ஹார்ட் keep it with patience and maturity, and then 100-fold blessings, 100-fold consistent spiritual growth கர்த்தர் உங்களுக்கு தந்து வாழ வச்சு தேறின விசுவாசிகளாக. துன்பங்கள் வரும், சோதனைகள் வரும், நெருக்கடிகள் வரும், உலக பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வந்தாலும் என் விசுவாசம் அசைக்கப்படாமல் கர்த்தருக்காய் நிற்கிற விசுவாசியாய் கடைசி பரியந்த நிற்கும் திராணியில் கர்த்தர் நம்மை வளர்க்க செய்வார். வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தர் பெரியவர், அவர் நாமம் என்றும் உயர்த்தப்படுவதாக. Shall we stand in the presence of God? Thank you so much. அவர் சமூகமன் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரா. எல்லாரும் கையை உயர்த்தும் போது பாஸ்டர் ஜெபஸ்டின் வந்து உங்களுக்கு ஜாம் பண்ணுவாங்க. and then the meeting closes. நாளைக்கு நம்ம சபை ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்லணும் அப்படின்னு. நம்ம குட் ஃப்ரைடே என்ன டேட் வருது, யாரா சொல்ல முடியுமா? கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோமா? இந்த அருமையான மாலை நேர பொழுதிலிருந்து தேவனை துதித்து ஆராதிக்கும்படி, அவருடைய வார்த்தையை கேட்கும்படி தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக, இந்த உள்ளத்தில் ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றின்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இன்று நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் தேவைகளுக்காக வார்த்தை அல்ல, எங்களுடைய வார்த்தையே எங்கள் தேவையா இருப்பதாக, எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றின்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். அதன் காலத்தில் நேர்த்தியான வார்த்தைகளை கர்த்தர் கட்டளையிட்டு எல்லாவித தேவைகளை சந்தித்து அவர் நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி. இந்த ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய நிலமாக இருதயத்தை, எங்கள் சிந்தனை வாழ்க்கையை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையை ஏற்றதாய் மாற்றுங்க என்று எத்தனை பேர் கேட்க போறீங்க? உம்முடைய வார்த்தை நல்ல நிலத்தில் விதைக்கப்படும் விதமாக என் இருதயத்தை, என் சிந்தனையை மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே, என் இருதயத்தை மாற்றுங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் ஒரு ஜெப சிந்தையோடு தேவனுக்கு ஜெபிப்போமா? என்று கேட்ட வார்த்தை என் இருதயத்தில் விதைக்கப்பட விதமாக, என்று ஒரே விதைதான், ஆனா நிலம் நல்லதா இருக்கணும். இன்றைய இன்னும் என் இருதயத்தை, சிந்தனையை, வாழ்க்கையை நீ நல்லதா மாற்றுங்க ராஜா. கேட்கிறதுக்கு நான் தீவிரமா இருக்கணும். வேத வார்த்தை சொல்வதை கேட்கிறதுக்கு தீவிரமாயும் என்று எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கு? ஆண்டவரே, என் இருதயத்தை இன்னும் பக்குவப்படுத்துங்க. இன்னும் நல்ல விதைகளை ஆண்டவரே சுமக்கும்படியாக, அந்த சுமக்கிற விதைக்கான அறுவடையை நான் காணும்படியாக. ஆண்டவர் 30 இல்லப்பா, 60 இல்ல, நான் 100 மடங்கு பலனை காணணும். நான் 100 மடங்கு பலனை காணணும். என் நிலத்தை நீர் ஆசீர்வதிங்க. என்னுள்ள தாழ்மையை தாங்க. உடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு ஏக்கத்தை கொடுங்க. என் பெருமைகள் அல்ல, என்னுடைய வாழ்க்கையின் உயர்வுகள் அல்ல, பதவிகள், அதிகாரங்கள் அல்ல, பணம், பொருள் அல்ல. கிறிஸ்துவே, என்னை தாழ்த்துகிறேன். உடைய வார்த்தையை உயர்த்தட்டனே. எத்தனை பேர் என்று கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அன்றனை தாழ்த்தி ஒப்புவிக்கிறேன். உடைய வார்த்தை கொண்டு பேசுகிற கிருபைகளுக்காக நன்றி. என் கரங்களை தட்டி இன்னும் ஒரு விஷயமாக தேவனுக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவர் என்று பேசுகிற கிருபைக்காக, அடுத்த பங்கிற்குள்ளாக நடத்துவதற்காக, எங்கள் இருதயத்தை நீர் மாற்றுகிற கிருபைக்காக, எங்கள் நிலத்தை நீர் பக்குவப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் இந்த நேர பொழுது வேளையில உம்முடைய வார்த்தை கொண்டு பேசின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பல நேரங்களில் எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் பல காரியங்கள், வார்த்தைகளை வைத்து ஜெபித்து, ஏன் இந்த வார்த்தை எனக்கு நடக்கலன்னு கேட்ட இந்த கேள்விகளுக்கு ஆண்டவரே, நீர் எங்கள் தேவைகளுக்காக வார்த்தை அல்ல, உம்முடைய தேவைக்காக கூட ராஜா உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்புகிறேன். அந்த வார்த்தையை நாங்கள் புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில் இன்னும் அநேக பலனை காண இந்த பல விண்ணப்பங்கள், வேண்டுதல்களோடு என்று ஜெபத்தில் வந்திருப்பார் என்று சொன்னார். என்னுடைய வார்த்தையை சத்தத்தோடு, ஒரு தாகத்தோடு கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் 100 மடங்கு பலனை காணும்படியாக, கர்த்தரின் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார் என்று அறிந்து கொள்ளும்படியாக உடைய பிள்ளைகளை உயர்த்தி அழகு பார்ப்பீராக. தேவிக கிருபை நேசக்கரம் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் சபையில பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு ஆராதனையில பேசுகிற விதைக்கப்படுகிற வார்த்தைக்கான வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் காணும்படியாக, சத்துருவானவன் அதை கொள்ளையடித்து விடாதபடி, எந்த சூழ்நிலைகளும் அதை பறித்து விடாதபடி நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கிருபை செய்வீராக. தேவிக கிருபை நேசக்கரம் உடைய பிள்ளைகளோடு இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இல்லங்களுக்கு புறப்படுகிறார்கள் அப்பா, தேவிக கிருபைக்கு பாதுகாப்புகளை கட்டளையிட்டு நாளை ஆராதனையில உம்மை துதித்து ஆராதித்து இன்னும் வார்த்தையை நாங்கள் அதிகமாக பெற்றுக்கொண்டு அதிக கனிகளை கொடுக்க கிருபை செய்யுங்க. உடைய மாறாத கிருபை நேசக்கரம் உடைய பிள்ளைகளோடும் சபையோடும் என்றொன்று இருக்கும்படியாய் அன்றைய இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் இடத்துல பாதுகாப்பும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் உலகத்தர்கள சகல பரிசுத்தவான்களிடம் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி பாதுகாப்பாராக.